ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, குமிளி டு மூணாறு. அதில் வந்திருந்தோம். வந்த உடனே நான் வந்து டபுள் டெக்கர் பஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ அதில் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆப்ரேட் பண்ண ஒரு பஸ்ஸு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பஸ்ஸு புதுசாக விட்ருக்குறாங்க. அது எப்போ இருந்து விட்ருக்காங்கன்னு தெரில. பட் இங்கே வந்தோன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு புதுசாக விட்ருக்குறாங்கன்னு. பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் தான். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இந்த ரெண்டு பஸ்ஸுமே ஒரு ½ ஹவர் கேப் பிட்வீனில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த புக்கிங் டீட்டெயிலு, அப்புறம் என்ன டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குன்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த பஸ்ஸில் வந்து லோயர் வந்து 200 ருபீஸு, அப்பர் வந்து 400 ருபீஸு. இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் நீங்கள் அப்பரில் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர் தான். ஸோ அதனால் மழை பெய்கிற அந்த டைம்லாம் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதனால் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, மதிய டைம் வந்து இந்த பஸ்ஸு புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த சம்மர் டைம் வெயில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம்லாம் போகவே முடியாது, ரொம்ப கடுப்பாயிடும். ஆனால் இந்த மான்சூன் டைமத்தில் இந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் மேலே புக் பண்ணிங்கன்னா தான் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும் அது எப்படி அது இருந்ததுன்ட்டு. ஏன்னா நாங்கள் போகிறப்பயே வந்து மழை பெஞ்சிருச்சு. ஸோ மழையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 5 இடம் வந்து சுற்றி காமிக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம குமிளியிலேருந்து மூணாறு வர்றப்ப அந்த வேளை என்னென்ன ஸ்பாட் இருக்கோ அதை தான் வந்து இவங்க ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி காமிக்கிறாங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டு என்ன ஒன்றுனா, இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு அப்பரில் வந்து நம்ம கிளாஸ் டோரோட இது பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு வியூ பாயிண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். அது எப்பயும் எல்லாருமே நம்ம கிராஸ் பண்ணி வர்ற இதுதான் வந்து அதை வியூ பாயிண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வேறு இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லோ பார்க் வியூ பாயிண்ட்டாக 3rd ஹையஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பஸ்ஸோட லோயரில் இருக்கக்கூடிய சீட்ஸு அமைப்பு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வீக் டேஸ் அப்படிங்கிறனால அவ்வளோவா க்ரௌட் இல்லை. ஆக்சுவலாக காலையிலேருந்து வெயில் செம்மையான வெயிலாக இருந்துச்சுங்க. ஆனால் பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் மதியம் ஒரு 1 o'clock இருக்கும், 1:30 இருக்கும். கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. செம்மையான மிஸ்ட்டு, பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரிப்பு வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்போ தான் மூணாருக்கு வந்த ஒரு ஃபீலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மேலே டாப்லாம் இருந்து பார்க்குறப்ப அந்த டாப் மச்சுங்க செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக கூப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கைஸ், இது கேப் ரோடு. உள்ளே போகலாம் நம்ம.
எங்கிட்டு வாங்க பின்னாடி எப்படி இடுவாப்பா முன்னாடி வாங்க. ஆக்சுவலாக இது 2 பாறை, அதுக்கு இடையில வந்து ஒரு சின்னதாக கேப் இருக்குது. அந்த இதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போய் ஒரு சின்ன குகையாட்டம் இருக்குது. அது ஜஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணிவிட்டு வரலாம், அவ்வளோதான். இந்த கேப் ரோடு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் பிரேக் விட்ருவாங்க. ஸோ சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நார்மலாக எல்லாமே இருக்குது. ஃப்ரூட்ஸு, வடை, பஜ்ஜி, போண்டா, ப்ரெட் ஆம்லேட்டு, சாண்ட்விச் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஒரு ப்ரெட் ஆம்லேட் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. 3 ப்ரெட் வச்சு கொடுத்தாங்க. பட் எதுவும் புதினா சட்னி எதுவும் வைக்கல, வெறும் மைனஸு சாஸ் மட்டும்தான். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு அது ஏற்ற மாதிரியே ஒரு கீழே ஒரு ரோடு போகுது. அது ஒரு டேம் மாதிரி தான் இருக்குது. அதை காமிக்கிறேன் நான். செம்மையாக இருந்துச்சு அது. கைஸ், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு இறங்கிடுச்சு. சக்கராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே இறங்கிடுச்சு மிஸ்ட்டு. இது வந்து ஏதோ ஒரு டேம் மாதிரி தான் இருக்குது. அதாவது தண்ணி போய் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. மழை காலத்தில் ஒரு வேளை அப்படியே வளைஞ்சு ஓடுன்னு நினைக்கிறேன். கீழே இங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே பள்ளத்தாக்கு தான். ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு போய் பயங்கரமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் பேக்ரவுண்டில். அதை நான் என்னான்ட்டு மேலே போய் காமிக்கிறேன். அது பெரிய கூத்து. அதை நான் என்னான்ட்டு மேலே போய் காமிக்கிறேன். ஸோ அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை முடிச்சு நான் அப்படியே மேலே போயிட்டேன். நான் சொன்னேன்ல ஒன்று மேலே ஒரு கூத்து, அதை காமிக்கிற பாருங்க. ஆக்சுவலாக அந்த கேப் ரோட்டுக்கிட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு வேன் வந்துச்சு. வந்து நின்று அவனை என்ன பண்ணானுங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது என்ஜாய்மெண்ட் தான், இதுதான் என்ஜாய்மெண்ட்டு. கேங்கோடு வந்தோம்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. ரோடே தெரியலை, அந்தளவுக்கு இதாக இருந்தது. ஆப்போசிட் வர வண்டி எல்லாமே லைட் போட்டு இது பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் உண்மையிலே கிளைமேட் வந்து வேறு லெவலில் தாறுமாறாக இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு பெண்ட்லேயும் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பனிமூட்டம் அவ்வளோ இருந்துச்சு. எதுவுமே தெரியலை, சுத்தமாக எதுவுமே தெரியலை. அது கொஞ்ச நேரத்தில் அது எப்படி மாறுச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கிளைமேட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ டூரிஸ்ட்டுமே பரவாயில்ல, நிறையா வந்திருந்தாங்க. நல்லா பசங்க கேங்காகவும் வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பசங்களோட இப்படி பைக் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக சுற்றலாம். எங்கே வேணாலும் நிப்பாட்டி நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எங்கே ஆனால் கூப்பிட்டா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான், வரவே மாட்டேங்கிறானுங்க. அதான் தனியாக கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அடுத்த ஸ்பாட்டை வந்து இந்த டாட்டா டீ எஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, அதோட அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியிலே அவுட்லெட் வச்சுருந்தாங்க. அந்த இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே பஸ்ஸு நிப்பாட்டினாங்க, மழை பிடிச்சிருச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்குமா பார்க்க சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதான் அந்த அவுட்லெட்டு. பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்குறாங்க. டீ, காஃபி தூள்,
அப்புறம் சாக்லேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த மிளகு, சீரகம், இந்த பட்டை, இந்த இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் லாஸ்ட்டு ஸ்பாட்டு, ஆனையிறங்கல் வியூ பாயிண்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேமு. இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி இன்னும் தள்ளி போகணும். பட் இவங்க பஸ்ஸு வந்து கொஞ்சம் கிட்டக்கே நின்றுச்சு. அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டெல்லாம் போகல. ஜூம் பண்ணி காமிச்சிட்டு பார்த்தீங்களா, அதுதான் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ யானைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் நாங்கள் எந்த யானையும் பார்க்கல. ஒருவேளை மழை காலத்தில் தண்ணி நிறையா இருக்கிறப்ப நல்லா இருக்குமோ என்னமோ. ஆனால் அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா காமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. கீழே டீ எஸ்டேட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், அப்படியே நம்ம ரிட்டன் பஸ் டிப்போக்கு கிளம்ப வேண்டியதான். நான் இப்போ வந்து மேலே பின்னாடி உட்காந்துருந்தேன். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து கீழேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மேலேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 4-5 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஃபோனு இல்லை மற்ற கேட்ஜெட் எதுவும் சார்ஜ் பண்ணோம்னா போட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் இருக்குது, நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இல்லை பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி நம்ம ஓனாக பாட்டு போட்டுருந்தோம் அப்படின்னாலும் பாட்டு போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப நல்லா பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுறதுனாலும் என்ஜாய் பண்ணலாம். பார்த்திங்களா, இதுக்கு தான் நம்ம வந்து அப்பரில் உட்காரணும் அப்படிங்கிறது. ஏன்னா மழை பெய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியிலலாம் அந்த மழை விழுகிறது அதெல்லாம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்துட்டு போக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பஸ் டிப்போ கிட்ட நெருங்கிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த ஜேர்னி எண்ட் ஆயிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் ஜேர்னி. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து பஸ் டைமிங்கு, என்ன ஃபேரு, எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், பஸ்ஸு அந்த கண்டக்டர் அவரை பற்றி ரொம்பவே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செம்ம ஃப்ரெண்ட்லிங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி இது பண்ணார். ஸோ அதுதான் வேணும். சில கண்டக்டர்லாம் உருன்னு இருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இவர் வந்து ரொம்பவே சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக பழகினார். நல்லா செம்மையான ஒரு இது. ஃபைனலாக நம்ம டிப்போவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குதுன்னா இங்கே பஸ் டிப்போவிலே தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க வந்து பழைய பஸ்ஸெல்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணி டார்மெண்ட்ரியாக வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வெறும் 220 ரூபா மட்டும்தான் ஒரு ஆளுக்கு ஒரு நைட்டுக்கு. ஸோ அந்த ப்ரைஸில் வந்து இவங்க ஒன் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அது இல்லாமல் அந்த டிப்போவிலே வந்து டிஜிலாக்கர் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு ஸ்டேக்கு வந்து ஒரு ஆளுக்கே 220 ரூபா, இன்க்ளூடிங் வந்து பில்லோ அண்டு பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே சேர்த்தே ஒரு ஆளுக்கு 220 ரூபா தான். ஈவினிங் 5 o'clock வந்து செக்இன் பண்ணணும். மார்னிங் 9 o'clock செக் அவுட்டு. ஸோ புக்கிங் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஈவினிங் 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் அந்த பஸ்ஸு. முன்னாடி வந்து டைனிங் டேபிள் கொடுத்துட்றாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கும். ஆர்ஓ இருக்குது, சிங்க் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறையா போர்ட் இருக்குது. ஸோ டார்மெண்ட்ரி தான் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே ரொம்ப லிமிட்டடு சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 20-25 டார்மெண்ட்ரி தான் இருக்கும். நல்லா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய இது. பில்லோவும் பெட்ஷீட்டும் அவங்களே அங்கே வச்சுருவாங்க. நல்லா சூப்பராக க்ளீனாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பஸ்ஸுக்கு ரூஃபில் வந்து மேட் போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளே எல்லா பக்கமே மேட் போட்டிருக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு குளிர் காலத்துலலாம் உங்களுக்கு அவ்வளோவா குளிர் எடுக்காது. அது இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ரூம் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஐடியா. கீழே வந்து கம்பார்ட்மெண்ட்டு, நம்ம பேக்கை ஸ்டோர் பண்ணுறதுனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்பேஸ்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த பஸ் புக்கிங்கு, இந்த பஸ்ஸு ஸ்டே டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ காய்ஸ் வந்தாச்சு. தண்ணி பரவாயில்ல, கொஞ்சம் நிறையா தான் இருக்குது.